வணக்கம். 2025 ஜூன் 5 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுத்தது. இரண்டாவது நாளாக 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சென்னை மாநகரத்திற்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அதே போல பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில இன்றைக்கு 5ஆம் தேதி மழைப்பொழிவு தீவிரம் குறைந்துவிடும். இன்று வளிமண்டல சுழற்சி ஒன்று அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோரத்தில் உருவாகி வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் வங்கக்கடலிலே ஆந்திர கரை மற்றும் வடக்கு ஆந்திரா ஒடிசா கரையை நோக்கி நெருங்கி வரும் என்பதனால காற்றோட வேகம் குறைந்து வளிமண்டல சுழற்சி காரணமாக காற்று திசை மாறி இருக்கும். வங்கக்கடல் காற்று தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியாக நுழைந்து தமிழ்நாட்டுக்கு வருவது வேகம் குறைந்து மெல்ல நகரும் காற்றாக மேற்கு திசை காற்றோட வேக மாறுபாடு காரணமாக மட்டும் ஓரிடங்கள்ல மழைப்பொழிவு இருக்குமே தவிர பெரிய மழைப்பொழிவு 7ஆம் தேதி வரை இருக்காது. இன்றைக்கு 5, நாளை 6, மறுதினம் 7ஆம் தேதி வரை மழைக்கு பெரிய வாய்ப்பில்லை. 8ஆம் தேதியிலிருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை தொடங்கும் மழை சென்னை, திருவள்ளூருக்கும் 8ஆம் தேதி கொடுக்கும். 9ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு வடக்கே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு 9ஆம் தேதி கொடுக்கும் மழை கிருஷ்ணகிரிக்கும் கொடுக்கும். 10ஆம் தேதியிலிருந்து கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 11ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் தீவிர தென்மேற்கு பருவமழையை தொடக்கி கர்நாடகா, கேரளாவிற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி தமிழ்நாட்டிற்கு சாரல் மழைப்பொழிவை 11, 12, 13, 14ஆம் தேதி எல்லாம் கொடுக்கும். 16ஆம் தேதி வரை மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். வங்கக்கடலோரம் வரைக்கும் சாரல் வரும். இது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.